இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டு. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டுகிறேன் என்று எரேமியா தீர்க்கன் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விதமாய் துன்பப்படுகின்ற காட்சிகளை நாம் காண முடியும். குறிப்பாக மனிதனை துன்பப்படுத்துகிற செயல்பாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை கிறிஸ்தவ உலகத்திலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஊழியத்தின் பாதையிலே அநேக விதமான நெருக்கடிகளை, அநேக விதமான துன்பங்களை, கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிற காட்சியை இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் காண்கிறோம். குறிப்பாக வட இந்தியா தேசத்திலே ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற மிஷனரி குடும்பங்கள், மிஷனரி இயக்க தலைவர்கள் சுவிசேஷத்து நிமித்தமாய் வெகுமாய் பாடுபடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருளின் ஆழத்திற்கே சென்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற அநேகர் துன்பப்படுவதை நாம் இந்த உலகத்திலே காண முடியும். எனவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியான சத்துவத்தை ஆண்டவர் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். அந்தந்த தேசத்திலே தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் இவாஞ்சலிஸ்ட்களையும் மிஷனரிகளையும் எழுப்பி இருக்கிறார். ஆனால் இதில் உண்டான எதிர்ப்புகள் நிமித்தமாய் அநேகர் பாடுபடுவதை, அநேகர் அடிக்கப்படுவதை, கொல்லப்படுவதை நாம் மீடியாக்களின் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக நம்மை சுற்றி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களிலே நம்முடைய பகுதியிலே அநேகர் துன்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஊழியர்கள் மத்தியிலே ஒருவேளை கண்ணீர் விட்டு கதறுகின்ற காட்சியை நாம் அதிகமாய் காண முடியும். வெறுமனவே பிழைப்புக்கு என்று வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு கூட நின்று நீதியை நிலைநாட்ட வேண்டும், ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்று அந்த வாஞ்சையினாலே செயல்படுகிறவர்களுக்கு அநேக விதமான நெருக்கடிகளை நாம் சமீபத்திலே நம்முடைய திருமண்டலத்திலே நாம் அதிகமாய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நெருக்கத்தின் பாதையிலே, துன்பத்தின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம்.
உன்னுடைய சரீர பலவீனம் உன்னை அழித்துக் கொண்டே இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஏதோ ஒரு முள் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை என்னவென்றால், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டு. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிறோமோ, கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சிக்லாக் சுட்டரிக்கப்பட்ட பொழுது அவனோடு கூட இருந்த சேனையின் வீரர்கள் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது கர்த்தரை நோக்கினான். அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று விசாரித்து ஆண்டவர் சொன்னார், நீ அதை பின்தொடர்ந்து செல், இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கண்மான சகோதரனே, சகோதரியே, உனக்குண்டான நெருக்கத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நெருக்கத்திற்கு பின்பதாக ஆண்டவர் உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு, உங்களுடைய விரோதிகளுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துகிறார், அவர்களுக்கு நித்திய லட்சை உண்டு என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரையை நோக்கி பார்ப்பார், அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு பெரிதாய் காணப்படும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு மகிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே அழைத்து செல்வார். ஆமீன், ஆமீன்.